சேச்சி இன்னைக்கு என்ன சமையல்? ஹாய் செல்லம்ஸ். நான் மலையாளம் ஆயிட்டு போச்சு vlog எடிட் பண்ண அதே வைப்ல. சரி சரி, மலையாளம் பேசினா எனக்கும் தான் பிடிக்கும். என்ன சொல்றது, அப்படி அது ஒரு ஆசையா இருக்கும். அவங்க பேசுறத கேக்குறதுக்கும் ஒரு ஆசையா. தமிழை தாண்டி மலையாளம் ரொம்ப பிடிக்கும், கேரளாவே ரொம்ப பிடிக்கும். ஆமா, அந்த ஊரும் சரி அந்த அவங்களும் சரி சூப்பர் இல்ல. ஓகே வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சோறுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் வந்து சுட சுட சோறு. ஓகே, அம்மாவோட சமையல் தான் இன்னைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மட்டன் குழம்பு, ஆட்டுக்கறி குழம்பு. காய் எதுவும் போடல போல. ஆமா, நல்லியோட நல்ல குழம்பு, மட்டன் குழம்பு. சூப்பர் மம்மி. பாத்தீங்கன்னா மட்டன் வறுவல். ஓகே, சூப்பரான ஒரு காரசாரமான மட்டன் வறுவல். பார்க்கும்போது செம்மையா டெம்ட் ஆகுதுமோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரசம். இதுக்கு ரசம் இல்லைன்னா எப்படி, நல்ல மணக்க நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடியை போட்டு வச்ச ரசம். மட்டன் மசாலால வச்ச மட்டன் குழம்பு. இது மட்டன் மசாலா வச்சு வறுவல் பண்ணது. சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் வருது, அப்படியே இருந்தது நானே கொண்டுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமா, நல்லா கொஞ்சம் கொழுக்கட்டை. ஓ, அந்த தேங்காய் மீந்துருந்துச்சு இல்லையா, போட்டு கொழுக்கட்டை. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. சூப்பர். சேச்சி வேற லெவல்ல செஞ்சுட்டேன். விரும்புற மாதிரி சாப்பிட போறோம் இன்னைக்கு. ஒரு குடி செல்லாக்குட்டிஸ் வீட்டுல டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு, நான் டீடைல் சென்ட் பண்றேன். நிறைய பேர் வந்து நேற்றுக்கும் இன்னைக்கும் அனுப்பிட்டு ரிப்ளை வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு மேல ஷார்ப்பா உங்க எல்லாருக்குமே ரிப்ளை வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். இட்லி கடை படம் பார்த்ததும் உண்மையாவே எனக்கு அந்த இட்லி கடை ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா பூஜா, வர்ஷா, ஜெய் எல்லாம் அப்போ ரொம்ப குட்டி அப்ப சம்பரம்பாக்கம்ல இருந்தோம் இல்லையா. வருஷம் வயிற்றுல தானே சொல்லுவேன். அதான் வருஷம் வயிற்றுல. நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு அண்ணனும் வாய்ப்பு இல்ல. எப்படி ஸ்கூல் போவோம்? வருஷாவுக்கும் எனக்கும் 3 வருஷம் தான் வித்தியாசம். நாங்க வீட்டுல இருப்பீங்க. அது மட்டும் ஞாபகம் இருக்குதா? அப்ப வந்து நிஜமாவே வந்து அம்மா ஆயா வந்து 1 மணிக்கு எழுந்துப்பாங்க. 1 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து அவங்க அடுப்பு பத்த வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் போய் மாவெல்லாம் கரைச்சி கொடுத்தோம்னா அழகா அவங்க இட்லி ஊத்தி இது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய், பருப்பு இதெல்லாம் வேக வச்சு கடைஞ்சி சாம்பார், புதினா சட்னி எல்லாம் கிரைண்டர்ல அரைப்போம். அப்ப நிறைய வதக்கி போட்டு இதெல்லாம் செய்து நான் கரெக்டா எடுத்துட்டு நானு, எங்க அண்ணன், அண்ணி, அம்மா 4 பேரும் கிளம்புவோம். ஏரியில அங்க வந்து லாரி டிரைவர்ஸ் எல்லாம் வந்து மண் எடுக்க வருவாங்க பாருங்க, சம்பரம்பாக்கத்துல. அவங்க தான் காலையில வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல வந்து முட்டை தொக்கும் எடுத்துட்டு போவோம். எல்லாத்தையும் தலைமால தான் தூக்கிட்டு போடணும். அப்பெல்லாம் ஒரு கஷ்டம் பாருங்க. இதுல வந்து வருஷா வேற வயிற்றுல சொன்ன மாதிரி ஒரு வாட்டி நான் விழுந்துட்டேன் வேற. எங்களுக்கு அதுல ஞாபகம் இல்ல. மாவு பிசினஸ் பண்ணது ஞாபகம் இருக்கு, கடை வச்சிருந்த ஞாபகம் இருக்கு. ஆனா இந்த இட்லி கடை ஞாபகம் அப்ப நான் குழந்தைங்க. வருஷா வந்து அப்பதான் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். வருஷாக்கு ஒரு 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் என்னால போக முடியல. ஒரு வாட்டி விழுந்துட்டேன் வேற. அதுக்கப்புறம் அப்பா ஸ்டாப் பண்ணதான். அதுக்கப்புறம் அண்ணா நீ மட்டும் எடுத்துட்டு போனாங்க, அவங்களாலே முடியலன்னு சொல்லிட்டு விட்டாங்க. இதுதான் இட்லி கடை. அப்புறம் ஏரியில தண்ணி வந்துருச்சு. ஏரியில தண்ணி வந்துட்டா அப்ப மண் எடுக்க மாட்டாங்க. அதனாலயும் அப்ப கிடையாது. அது என்னன்னா அந்த நல்ல உழைக்கலாம், நல்ல ப்ராஃபிட். 500 ரூபாய் நாங்க முதலீடு போட்டோம்னா அப்பவே 1000 ரூபாய் கிடைக்கும். அப்பவே சொல்றேன், இட்லி அப்ப எவ்வளவு வித்தோம்? ஒரு இட்லி 1 ரூபாய். இல்ல இவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப இந்த போட்டோ, வீடியோ, கேமரா இதெல்லாம் இல்ல. இருந்த நினைவுக்காக அப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கலாம். அந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து இந்த ரிலையன்ஸ் போனு தான். அது தாண்டி கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் இருக்கா? ரிலையன்ஸ் போன் தான். ரிலையன்ஸ் போன்லாம் நாங்க பெருசா வளர்ந்துட்டு பிறகுதான் ஒரு 5th படிக்கும் போது ரிலையன்ஸே வந்துச்சு. அப்ப வந்து 500 ரூபாய்க்கு போன் கொடுத்தாங்க. அப்ப அது எந்த வருஷம் கரெக்டா ஞாபகம் இல்ல. அது அப்ப வந்து எல்லாம் ஊரே வாங்கிச்சு அந்த போனை. மாசம் பில் வர மாதிரி. பில் கட்டலன்னா கட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், அந்த போன் அதோட சரியா போச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய நினைவுகள் அந்த படத்துக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் இப்ப ஹாப்பியா இப்ப தொழில் வியாபாரம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பிஸி ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதனால அந்த ஓல்டு மெமரிஸ் வந்து ஞாபகம் வந்துடும். இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் இட்லி கடை போட்டிருக்கீங்க, உங்களோட மெமரிஸ கண்டிப்பா நம்மளோட கமெண்ட்ல நிறைய பேர் காந்தரா போக சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா அது நான் ஃபர்ஸ்ட் இது பாக்கலப்பா, அதனால அது என்ன கதைன்னு தெரியல. பூஜா போகலான்னு சொல்லிட்டு இருக்குது. பாப்போம், டைம் கிடைச்சா நம்ம போலாம். அதுதான் இன்னைக்கு டைம் கிடைச்சா இல்ல, இந்த வாரத்துல பாத்துருங்க, வர வாரம் போலாம். பாத்துரலாம். அப்புறம் பட்டு அவ்வளவுதான்.
ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் நீ சொன்னதான் அது நல்லா இருக்கு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். ஆக்சுவலி நான் இன்னைக்கே டிக்கெட் தேடினேன், இவங்க பாக்கலன்னு வேற காலைல சொல்லிட்டாங்களா, வேணான்ட்டாங்க. இல்லைன்னா நான் இங்க இன்னைக்கு தான் போயிருப்போம். அதுவும் இல்லாம காலையில இருந்து வேலையே சரியாச்சு. இன்னைக்கு கரெக்டா 9 மணிக்கு தான் எழுந்தோம். எழுந்ததுக்கு அப்புறம் காஃபி போட்டு எல்லாரும் வந்து குடிச்சாங்க. ஏன்னா நான் பிளான் போட்டுட்டேன், கண்டிப்பா இந்த வாரம் போலான்னு. நிறைய பேர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம போயிடணும் இந்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தேன். காலையில எப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பழைய எனக்கும் கொஞ்சம் வயிறு வலி இன்னைக்கு, சோ அதனால வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பழைய தயிர் ஊத்தி கரைச்சு கொடுத்தனா, அதுக்கப்புறமா ஜெய் கறி வாங்கிட்டு வந்தோடனே கறி சோறாக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே நீ ஞாயிற்றுக்கிழமை போயிடுச்சு. அவ்வளவுதான். இதோ 4 மணியும் ஆச்சு, வீடியோ வந்துச்சு. ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். ஈவினிங் ஒரு 7 o'clock உங்களுக்கு ஆயுத பூஜை vlog வந்துடும். வெயிட் அண்ட் வாட்ச். பை. வாழ்க வளத்துடன்.